வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ரணங்கள் தீரும், உங்களுடைய மனங்கள் மாறும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற பலன்கள். காரணம் குரு பெயர்ச்சி. இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சியால் உங்களுடைய கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சடிப்பிரிச்சு பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனியை விட்டு விலகி இப்போ தான் குடும்பச்சனியாக தனச்சனியாக சனிவான் மாறி இருக்கிறாரு. மார்ச் 29. 2ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான். என்னதான் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக, ஒரு வாக்கு ரீதியாக, பண ரீதியாக பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை துணை, உங்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், புரிந்து கொள்ளாத உறவுகள் என அடுத்தவர்களிடம் உங்களை புரிய வைப்பதற்கென்றே வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனைத்திலும் ஒரு நன்மையும் மன ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு மாறப்போகிறது. உள்காயங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் தீரப்போகிறது. காரணம் குரு பகவானுடைய பெயர்ச்சி. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி 2:30 மணிக்கு இந்த குருபான் மாறப்போகிறார். மிதுனத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு 2ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குருவான். அதாவது குடும்பஸ்தானத்திற்கே அவர் தாங்க அதிபதி. அப்போது தொலைவில் இருந்தாலும் தொல்லை இல்லாமல் இருக்கும் சில உறவுகள், அதனுடைய அடிப்படையில் கருத்து வேறுபாடு அல்லது வேறும் காரணங்களால் உங்களை காயப்படுத்திய உறவுகள் விலகி இருந்தாலும் உங்களுக்கு மருந்தாக போகிறது கால். அதனுடைய அடிப்படையில் நிச்சயம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தில் ஒரு நன்மைகள் இங்கே தாராளமான முறையில் எதிர்பார்க்கலாம். அதேபோல் தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். உயர்கல்வி படிப்பதற்கு யோக வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை சார்ந்த ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அரசாங்க வழியில் அல்லது அரசு வேலை பார்ப்பது மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் நீங்கள் பெறுவது உறுதி. மேலும் இந்த குருவான இருக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. அந்த 5ஆம் இடம் மிதுனத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ மாமன் வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே போல் படிப்பு, நீங்கள் படித்த படிப்பிற்கேற்ற ஒரு வேலை உத்தியோகம் இந்த ஒரு காலகட்டத்தில் அமைவது உறுதி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இந்த வருஷத்தில் என்ன ஒரு சிறப்பு என்னென்னா, மீனத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ராகு திருக்கணிதப்படி 18ஆம் தேதி மே மாதம் பயிற்சி அடைஞ்சு கும்பராசியான உங்கள் ராசிக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ராகுவை குரு பார்க்குறார். அப்போது இடம் மாற்றம் நிச்சயம் இருக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு. ஒன்று இடத்த மாற்றுவீங்க, இல்லை வீட்டை மாற்றுவீங்க, இல்லைனா வேலையை மாற்றுவீங்க, இல்லைனா உறவுகளே மாறக்கூடிய தருணம் ஏற்படும். தவறான உறவுகளை விலக்கி உங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உறவை கரம் பிடிப்பீர்கள். இது ஏற்பட வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது. காரணம் 7இல், அதாவது சிம்ம ராசியில் வந்து அமரக்கூடிய கேது. சரிங்களா? அது மேலும் அந்த இதை உறுதிப்படுத்தும். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக குருவனுடைய பார்வைகளும் நல்லா இருக்குங்க. குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் முறை துலாம் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய கும்பத்திற்கு அது 9ஆம் வீடு. அப்போது எதிர்பார்த்த பதவி வாய்ப்புகள், கௌரவங்கள் உங்களை தேடி வரும். இழந்த நற்பெயர் மீண்டும் கிடைக்கும். அவப்பெயர் நீங்கும். சரிங்களா? புதுசாக வீடு கட்டுறதுக்கும் வீடு வாங்கிறதுக்கும் யோகங்கள் உண்டு. பெண்களால் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அடுத்து 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. உங்களுடைய கும்பத்திற்கு அது 11ஆம் வீடு. கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். வர வேண்டிய பணமானது உங்களுக்கு வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக 9ஆம் பார்வை, அதுதான் உங்கள் ராசியின் மீது பதிகிறதுனால உடல் ரீதியான ஆரோக்கியம் மேம்படும். உடல் ரீதியான குறைபாடுகள் நீங்கும். ஆனால் ஜென்மத்தில் ராகுவான் வர்றார். அதனால் அலைச்சல் பயணம் என்பது இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த விதமான தடையும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது காளி, துர்க்கை போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை பௌர்ணமி தினத்தன்று செய்கின்ற பொழுது மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.